கடவுள் அவருடைய குடும்ப அட்டையில் உங்கள் பெயரை எழுதுகிறார். பிதா நித்திய பிதா, குமாரன் நித்திய குமாரன். அதனால அவர் நித்தியத்திலே அவருக்கு அப்பா இருக்கிறாரு, மகனாக அவர் இருக்கிறார். தாயை போன்ற தன்மையோடு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். திரித்துவமே ஒரு குடும்பம் தான். எல்லாம் சொல்லுங்க, எங்க கடவுள் குடும்பமா இருக்கிறார். ஃபாதர், மதர், சன், அதான் எங்க கடவுள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிதான் எங்கள் கடவுள். ஆமென். இதுல கடவுள் அப்பாவாக, இயேசு குமாரனாக, பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறாரு? மதர். எல்லாம் சொல்லுங்க, மதர் ஹோலி ஸ்பிரிட். ஆமென். எங்க கடவுளுக்குள்ள ஆண்மையும் இருக்கு, பெண்மையும் இருக்கு. அம்மை அப்பன்ற கான்செப்ட் நம்புறாங்க பாருங்களேன், அது எங்கேயுமே இல்லை, வேதத்தில் தான் இருக்குது. அம்மை அப்பன். ஆமென். என்ன சொல்லுங்க, என் கடவுள் அம்மாவாகவும் இருக்கிறாரு. பாட்டு பாடினீங்களா இன்னைக்கு? அம்மாவும் நீரே. ஆமென். he is my mother and he is my father. அவர் எனக்கு ரெண்டுமா இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இயேசு யார் தெரியுமா? என் சகோதரன். he is my bro. கடவுள் பாருங்க, அனாதை மாதிரி இருக்கிற மனு வர்க்கத்தை எங்க கொண்டு வந்து சேர்க்கிறார் பாருங்க. கடவுள் அவருடைய குடும்ப அட்டையில் உங்கள் பெயரை எழுதுகிறார். ஆமென், ஆமென். கடவுளுடைய ரேஷன் கார்டில், குடும்ப அட்டையில் யார் பெயர் இருக்கு? உங்க பெயர் இருக்குது. பைபிள் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய வீட்டார். ஆமென். நீங்க யாரா? தேவனுடைய வீட்டாராய் நீங்கள் இருக்கிறீர்கள். அவருடைய வீட்டில் ஒரு நபரை அவங்கள என்ன பண்ணிட்டாரு? மாற்றிட்டார். கிறிஸ்தவன்றது ஒரு மதத்தில் சேர்றது ஏதோ அப்படி கிடையாது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற இந்த திரித்துவ குடும்பத்தில் நானும் வந்து விட்டேன். ஆமென்.